கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 15:13, மேத்யூ 15:13. அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? சீஷர்கள் சொல்லும்போது அவங்க காயப்பட்டு போயிட்டாங்க, பரிசேயரெல்லாம் காயப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப தைரியம் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம் என்னன்னா, என்ன மனிதனாக உருவாக்கிய எல்லா மதங்கள் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போகும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாம் நாற்றும் என் பரமபிதா நடாத நாற்று. அந்த நடாத நாற்றுங்கிறது நாற்றுங்கிறது என்ன சொல்கிறாரு? ஒன்று அவங்க போதிக்கிற போதனை, ரெண்டாவது அவங்களுடைய பாரம்பரியம், மூணாவது அந்த தலைவர்கள், தேவனால் அனுப்பப்படாத தலைவர்கள். அப்போ என்ன, இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன சொல்கிறாரு? இது எல்லாமே என்ன, தேவனுடைய சத்தியத்தில் நாட்டப்படாதவர்கள், தேவனுடைய சத்தியத்தில் நிற்காதவர்கள். ஏன்னா தேவனால் நடப்பட்டது என்ன ஆகாது, எந்த ஒரு காலகட்டத்திலையும் அழிக்கப்படவே முடியாது. அது எப்பொழுதுமே தலைத்து ஓங்கும். ஆனால் தேவனால் நடப்படாத இப்படிப்பட்ட போதனைகள், இப்படிப்பட்ட பாரம்பரியம், இப்படிப்பட்ட தலைவர்கள் என்ன பிடுங்கப்பட்டுருவாங்க. என்ன வேரோட பிடுங்கப்பட்டுருவாங்க. ஏன்னா பொய்யான இந்த ஃபால்ஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியது என்ன, கடைசியில் பிடுங்கப்பட்டு அது பூரா என்ன நியாயம் தீர்க்கப்படும் என்பது மிக தெளிவாக விளங்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். யோவான் 15வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அப்போ என்ன, அதிலே யோவான் 15:6 பாருங்க. ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அப்போ என்ன, தேவனுடைய வார்த்தையில் சத்தியத்தில் நிலை நிற்காத எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது தலைவனாக இருந்தாலும் சரி, அவங்க போதிக்கிற போதனையாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க செய்கிற பொய்யான சடங்காச்சாரம், சம்பிரதாயம், பாரம்பரியம், இது எல்லாமே என்ன, கடைசியில் அக்கினியில் போடப்படும். மத்தேயு 13வது அதிகாரம் 40-41 இந்த ஓமானத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்வர்கள் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்ன, அவர்கள் எல்லோரும் பிடுங்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம எல்லாருக்கும் ஒரு பகுத்தறியக்கூடிய தன்மை வேணும். எந்த ஒரு சத்தியம் போதிக்கப்பட்டாலும் சரி, எந்த ஒரு பாரம்பரியம் இல்லை எந்த ஒரு சடங்காச்சாரம் சொன்னாலும் நம்ம உடனே என்ன தெரியுமா செய்யணும்? இது வேத வசனத்தின்படி இருக்கிறதா, இல்லை இது பிரபல்யம்ங்கிறக்காக செய்கிறோமா? நல்லது பாருங்கள். எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாப்புலாரிட்டிக்காக செய்கிறீங்களா, இல்லை தேவனுடைய சத்தியத்துக்காக செய்கிறீங்களா? ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட சமுதாய கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வந்துருச்சு. அது என்ன பண்ணுது? வேத வசனத்தின் அடிப்படையில் கிடையாது, பாரம்பரியம், சம்பிரதாயம், சடங்காச்சாரங்களை வைத்து கொண்டு ஆடக்கூடிய ஒரு மதமாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் மிக தெளிவாக வேதத்தில் நாட்டப்பட்டவங்களாக இருந்தால் நம்மளால் இதை ரொம்ப அழகாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவருங்க சொல்லும்போது நடப்படாது எல்லாமே பிடுங்கப்படும். அப்போ எது நடப்பட்டதாக இருக்க முடியும்? தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்திருப்பதான் நடப்பட்டதாக இருக்கும், மீதியெல்லாம் பிடுங்கப்பட்டதாக இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு தோட்டக்காரர் என்ன பண்ணுவார்? எப்படி கர்த்தர் தான் அந்த திராட்சை பிதா என் திராட்சை தோட்டக்காரர். அவர் என்ன பண்ணுவார்? அவர் நட்டதெல்லாம் தண்ணி ஊற்றி பராமரித்து எல்லாம் பார்ப்பார். இப்போ இதே இது நீங்கள் உங்கள் தோட்டம், எங்கள் வீட்டில் பின்னாடி கார்டனில் லான் இருக்குது,
லான்ல களை வந்தால் என்ன பண்ணுறோம்? பிடுங்கி போடுறோம். லான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? தண்ணி ஊற்றி அதுக்கு உரம் போடுறோம். அதே மாதிரி கர்த்தரும் என்ன பண்ணுவார்? அவருடைய சத்திய வார்த்தையின் இருக்கிறத தண்ணீர் ஊற்றி அதை பேணக்கூடிய பரிசுத்த ஆவியை கொடுத்து அதை வளர்க்கக்கூடியவராய் இருப்பார். மனித சம்பிரதாயம், மனித பாரம்பரியத்தில் வர்றதா இருந்தால் அதை பிடுங்கி போட்டுருவார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம இதை சரியான முறையில் பகுத்தறியக்கூடிய மக்களாக இருக்க நம்மளை ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நீங்கள் நட்டதாக இருந்தால், அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவங்க போதனையாக இருந்தாலும், அவங்களுடைய பாரம்பரியமாக இதெல்லாம் நிலைத்து நிற்கும். ஆனால் உங்ககிட்ட இருந்து வராதா இருந்தால் அதெல்லாம் அழிந்து போகும் என்பதை புரிந்து கொள்கிறோம். அதற்கு நல்ல பகுத்தறியக்கூடிய ஞான கண்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.